வணக்கம், என்னோட பேர் காயத்ரி யசோக். நம்ம கடை பேர் காய் ஃபேஷன் காஞ்சிபுரம். நம்மளோட துணி கடை. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் கிமு கிபின்னு. என்னோட லைஃப்ல எல்லாமே ஹெச்மு ஹெச்பி தான். ஹேண்ட் இன் ஹேண்ட் முன்னாடி, ஹேண்ட் இன் ஹேண்ட் பின்னாடி தான். ஏன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப். ஹஸ்பண்டோட ஒரு சம்பளம் தான். எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. குழந்தைங்களுக்கு தேவையானதை கூட வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு ஹோட்டலுக்கு போனோன்னா கூட அந்த போர்டை பார்த்து அது எது கம்மியான ரேட்டாக இருக்கோ அதை தான் வாங்கி கொடுக்க முடியுது. ஆனால் இப்போ நான் ஹேண்ட் இன் ஹேண்டில் ட்ரைனிங்லாம் எடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட பெரிய பையன் வந்து SRM காலேஜில் வந்து 2,50,000 கிட்ட ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். எடுத்து நான் செய்ய முடியுது. அதுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு பண்ண வச்சாங்க. ஆரம்பத்தில் எனக்கு இந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து வேலைக்கு போகணும்னு. நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகாரம் பண்ணியே பழகணும். ஸோ நம்மளால ஒரு இடத்துல வந்து வேலை செய்ய முடியாது. அதனால கண்டிப்பாக நம்ம வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்குண்டான சப்போர்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனத்தில் எனக்கு வந்து முதல்ல உள்கடனை எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 5,000 ரூபாயில் ஆரம்பிச்சது தான் என்னோட பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஆரம்பித்தேன், ஒரு கடையை ஓப்பன் பண்ணேன். அந்த கடையில் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து என்னோட கோல் செட் பண்ணேன். 5 கடைக்கு மேலே போடணும், 100க்கு மேலே ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணணும், 500க்கு மேலே நம்ம வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னோட டார்கெட்டாக இருந்தது. அது இன்னைக்கு எனக்கு 3 கடையாக சக்ஸஸ் ஆகிடுது. என்னோட ஸ்டாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 lakh அபோவ் இருக்குது. இதுக்கு எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாருமே வந்து இங்கே நான் எப்பயுமே வந்து அந்த இடத்துல இருந்து தான் இங்கே பார்ப்பேன். ஒரு தடவையாவது மேடம் பக்கத்தில் உட்கார முடியாதான்றதெல்லாம் கூட நான் நினச்சி பார்த்துருக்கேன். இன்னைக்கு அந்த இதுவே எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருமே இங்கே வந்து பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டே நான் நினச்சிருக்கேன். இங்கே வந்து பேசும்போது இது எங்கள் அம்மா வீடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் ஒரு தடவை கூட எனக்கு அது கனெக்டே ஆகலை. ஏன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் டென்ஷனில் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பிடணும், தூங்கணும், இப்படி தான் நம்ம நினைப்போம். அதுக்கான இடம் இது கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. எப்படி புத்தருக்கு போதி மரத்துக்கு அடியில் தான் வந்து ஞானம் கிடைச்சதோ, பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொரு உமனுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்குற இடம். அதை வந்து எப்பவுமே நம்ம மறக்காதீங்க. இந்த நம்மளோட ஹேண்ட் சிம்பிளே பார்த்தீங்கன்னா 2 கைகள் தான். எனக்கும் இந்த 2 கைகள் தான். ஒன்று என்னோட கணவர், இன்னொன்று வந்து நம்ம ஹேண்ட் இன் ஹேண்ட். இவங்க 2 பேருமே இந்த அளவுக்கு சக்ஸஸாக கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. நான் எப்பயுமே என் கணவர் கிட்ட சொல்லுவேன், நான் ஜீரோ, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு. அவர் என்ன சொல்லிட்டே இருப்பார், நீ எத்தனை ஜீரோவாக ஒன்றா இருந்துட்டு போ, உனக்கு முன்னாடி அதிக அளவு நம்பரை போட்டு உன்னை மதிப்பை கூட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த இடத்துல அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மான் வந்து அதிக அளவு வேகமாக ஓடக்கூடிய மான் ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். ஒரு சிங்கம் வந்து வெறும் 53 கிலோமீட்டர் அளவில் தான் வேகமாக ஓடும். ஆனால் வந்து மான் வந்து ஈஸியாக சிங்கத்துக்கிட்ட மாட்டிடும். ஏன் அது மாட்டுதுன்னா அதோட திங்கிங், நம்மளோட திங்கிங்கை மாற்றணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன் அதோட திங்கிங் அப்படி இருக்குன்னா, அது வேகமாக ஓடுற மான் வந்து தன்னை தொத்திட்டு வர சிங்கம் கண்டிப்பாக நம்மளை வந்து சாப்பிட்டுடும்ன்ற எண்ணத்தில் தான் அது ஓடிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து ஈஸியாக தப்பிச்சுட்டு போக முடியும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுது. பின்னாடி வர சிங்கம் எனக்கான வாய்ப்பு, நான் பசியில் இருக்கேன், எனக்கான வாய்ப்பு என் கண்ணு முன்னாடி இருக்குன்றத கேட்ச் பண்ணி ஓடிட்டு இருக்கு. நம்மளோட திங்கிங்கை மாற்றுங்க, பிஸ்னஸோட கோல் செட் பண்ணுங்க. எல்லாரும் பெரிய அளவில்